ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஆர்வமுள்ள சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருணுக்கு எப்போதும் ஒரு சந்தேகம். ஏன் எல்லா எழுத்துக்களும் ஆ என்ற ஒரே எழுத்திலிருந்து துவங்குகிறது? ஏன் அக்கு இத்தனை முக்கியத்துவம்? ஒரு நாள் அவன் கிராமத்திலுள்ள முதிய ஆசானை சந்தித்து அருண் கேட்டான், ஆசிரியரே, உலகில் எத்தனை எழுத்துக்கள் இருந்தாலும் அவையெல்லாம் அயல்தான் தொடங்குகிறது. இதற்கு காரணம் என்ன? முதிய ஆசான் சிரித்தார். அவர் ஒரு வெறும் பலகையை கையில் எடுத்தார். அருண், இதைப் பாரு. இந்த பலகையில் நான் ஒரு எழுத்தும் எழுதவில்லை. இப்போது நான் என்ன எழுதினாலும் அது இந்த வெற்றிடம் இல்லாமல் தோன்றாது. அதேபோல் உலகில் நாம் எதை பார்த்தாலும் அதற்கான அடிப்படையாக ஏதோ ஒன்று இருக்கும். அவர் மெதுவாக பலகையில் ஆ என்று எழுதி காட்டினார். எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படை ஆ. ஆ இல்லாமல் எந்த எழுத்தும் உருவாகாது. அதுபோல இந்த உலகில் நாம் காணும் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஒன்றே ஒன்று, கடவுள். அவரில்லாமல் இந்த உலகில் எதுவும் உருவாகாது. அருண் இன்னும் ஆச்சரியப்பட்டான். அப்படின்னா ஆசிரியரே, எப்படி எழுத்துக்களின் தாய் போல இருக்கிறதோ அதேபோல கடவுள் உலகின் தாய் போல இருக்கிறாரா? ஆசான் மெதுவாக தலையசைத்தார். ஆம் அருண், எழுத்து உருவாக அக்கு தாங்கலாக வேண்டும். உலகம் உருவாக கடவுளின் இருப்பு தாங்கலாக வேண்டும். எழுத்து ஆயில் தொடங்குவது போல வாழ்க்கையும் கடவுளில் தொடங்குகிறது. அருணின் முகத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. அன்றைய தினம் முதல் அவன் எல்லா செயலையும் ஒரே எண்ணத்தில் தொடங்கினான். அடிப்படை எதுவென அறிந்தவனுக்கு வாழ்க்கை எளிதாகிறது. இறுதியில் ஆசான் சொன்னார், அகரம் எப்படி எல்லா எழுத்துக்களையும் இணைக்கிறதோ கடவுள் எல்லா உயிர்களையும் இணைக்கிறார். அந்த ஒரு வாக்கியம் அருணின் வாழ்வை மாற்றியது.